நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். வணக்கம் தமிழா. சி 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 இல்ல சட்டை லைட்டா அழுக்குப்பட்டுருச்சு, அதான் தொடச்சேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். தமிழ்நாட்டின் துணை முதல்வரும் அவர் கூட ஒரு 4 அமைச்சர் பெருமக்களும் பதவி ஏற்றிருக்காங்க. ரொம்ப பெருமையா இருக்கு. அப்படியே நம்ம தம்பிகள்ன்ற பாரு திமுக காரங்களாம் அப்படியே என்ஜாய் பண்ணி சந்தோஷமா இருப்பாங்க. அண்ணன் உதயநிதி அவர்கள் வந்து பதவி ஏற்றுட்டாங்க, அப்படியே தமிழ்நாடு பயங்கரமா ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் இருப்பாங்க. இதை பத்தி தான் பேச போறோம். தமிழ்நாட்டின் துணை முதல்வர் உதயநிதி பத்தியும் அவர் கூட பதவி ஏற்றிருக்க இன்னும் ஒரு 3 அமைச்சர்களை பத்தி தான் பேச போறோம். திமுக கட்சி அடிக்கடி பயன்படுத்துற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? சமூக நீதி, சமூக நீதி, சமூக நீதி. அதே திமுக இப்ப பயன்படுத்துறது உதயநிதி, உதயநிதி, உதயநிதி. இன்னும் 20 வருஷம் கழிச்சு இன்ப நிதி, இன்ப நிதி, இன்ப நிதி. எப்படி கரெக்டா இருக்கா? சமூக நீதி, சமூக நீதி, உதயநிதி, உதயநிதி, இன்ப நிதி, இன்ப நிதி. உண்மையுமே சொல்றேன், கோபம் வருது. அது எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. ஒரு ஷேக்ஸ்பியர்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் சொன்ன விஷயம்தான். ஒரு சிஸ்டம் இருக்குன்னா இந்த சிஸ்டத்தை எதிர்த்து ஒருத்தவன் கேள்வி கேட்கறான்னா, ஒன்று அவன் சாவுக்கு பயந்தவனா இருக்கும், ஒன்று அவன் அடி முட்டாளா இருப்பான். நான் வந்து அடி முட்டாளுன்னு தான் என்ன நினச்சிக்கிறேன். உண்மையாலுமே சாவுக்கு பயந்தவன் தான், ஆனால் அடி முட்டாள். அதனால தான் கேள்வி கேட்கணும்னு தோணுது. வயிறெல்லாம் எரியுது. திமுக கட்சி எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது, எதற்கான வேலைகளுக்காக அது முன்னோக்கி செல்லப்பட்டதோ அந்த வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ கோபாலபுரத்தில் இருக்க எல்லாமே, அந்த ஒரு குடும்பத்தில் இருக்க எல்லாமே பதவி வகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியை உருவாக்கி, அந்த கட்சிக்கும் நமது மக்கள் நம்ம தமிழ் தேசிய மக்கள் அதுக்கு ஓட்டு போட்டு கோபாலபுர வீட்டில் இருக்க மக்கள் வாரிசு அரசியல் நடத்த அனைவரையும் ஒருத்தவராக அமைச்சர் பதவியிலும் சரி, முதலமைச்சர் பதவியிலும் சரி உட்காந்து அழகு பார்த்துட்டு இருக்குது. இந்த மக்கள் என்னைக்கு திருந்துவாங்கன்னு சத்தியமா எனக்கு உண்மையுமே தெரியல. வயிறெல்லாம் ஏறிது. ஒரு குவாலிஃபிகேஷன், ஒரு தகுதி, என்ன தகுதி இருக்கியா? இல்லை, திருமாவளவன் ராசாவை விட ஒரு தகுதி உதயநிதிக்கு இருக்குதுன்னு நினைச்சு நீங்க அவருக்கு துணை முதல்வர் பதவி கொடுத்தீங்க. சமூக நீதி பத்தி பேசுங்க. ஃபர்ஸ்ட் உங்க வீட்டுல சமூக நீதி வைங்கன்ற. உங்க வீட்டுல, உங்க கட்சியில வை. வீட்டுல இல்ல, கட்சியில. உங்க கட்சியில இருக்கிறவங்களுக்கு தகுதியை கரெக்டா சரிசமமா உங்களால பதவிகளை பிரிச்சு கொடுக்க முடியுதா? அண்ணன் முதலமைச்சர், அப்பா முதலமைச்சர், அண்ணன் முதலமைச்சர், அத்தை எம்பி, இப்ப பிள்ளை துணை முதல்வர், இந்த மாதிரி உங்க கட்சிக்காக உங்க வீட்டில் இருக்கவங்க மட்டுமே பதவி அனுபவிக்கிறதுக்காக திமுக கட்சி உருவாக்கப்பட்டதா? இல்ல. சமூக நீதினா நீங்க பண்றது பேர் சமூக நீதியில உருவாக்கப்பட்டது. கலைஞருக்கு முன்னால் இருந்தது பேர் அதுதான் சமூக நீதி. மக்களுக்கான சிந்தனையிலும் இடஒதுக்கீடிலும் சரிசமமாக பங்கு கொடுப்பதிலும் இருந்தது பத்தியா? அதுதான் சரியான சமூக நீதி. இன்னைக்கு கலைஞர் அவர்களுடைய குடும்பம் வாழ்வதற்காக சமூக நீதினு பேசிட்டு கடைசியில நிதி 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 நிதின்னு கருணாநிதி, இன்ப நிதி, உதயநிதி, இந்த மாதிரி நிதியா தான் போயிட்டு இருக்கு. எத்தனை தகுதி இருக்கு? எனக்கு உண்மையுமே ஆதவ அர்ஜுன் அவர்கள் கேட்டது கரெக்டா இப்பதான் தோணுது. உண்மையுமே நான் என்னடா இவர் திமுக எதிர்த்து இது பண்ணுகிறாருன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் நான் நம்பினது உதயநிதிக்கு தரமாட்டாங்க, எப்படியாவது அண்ணன் திருமாவளவனுக்கோ இல்ல ராசாவுக்கோ கொடுத்துருவாங்கன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். உண்மையுமே பெருமையா இருக்கு. ஏதாவது கொடுத்துருவாங்க. சமூக நீதி பத்தி பேசுறாங்க, சரிசமன் பேசுறாங்க, ஈக்வாலிட்டியை பத்தி பேசுறாங்க. ஆனால் அந்த கட்சியில இருக்கவங்களுக்கு கொடுக்கறது உங்களுக்கு மனசு வரலையே. இவ்வளோ பெரிய பதவி அண்ணன் திருமாவளவனுக்கோ இல்ல ராசாவுக்கோ கொடுத்தா என்ன தப்புன்னு கேட்கிறேன். 2019 தான் அவர் அரசியல் வராரு. 19 வந்து 24 அவருக்கு துணை முதல்வர் பதவி என்ன தகுதி இருக்கு? படம் நடிச்சாரு, ஸ்பான்சர் பண்ணாரு, பெரிய நிறுவனங்களை வாங்கி போட்டாரு, வந்தாரு, எம்எல்ஏ ஆக்குனீங்க, நீங்க துணை முதல்வர் ஆகிட்டீங்க. ஆனால் கடந்த 40 வருடங்களாக அண்ணன் திருமாவளவனும் ராசாவும் இருக்கிறாங்கல்ல அந்த கட்சியில, ஏன் அவங்களுக்கு கொடுத்தா என்ன? ராசாவை விட்டவா உதயநிதி அவர்களுக்கு கருத்தியல் ரீதியாகவும் அனுபவ ரீதியாகவும் அவருக்கு பவர் இருக்குதா நடிச்சிருக்கீங்க. கேட்டா எம்பின்னு சொல்லுவீங்க. எம்பி கேன்சல் பண்ணிட்டு துணை முதல்வர் பதவி கொடுத்துருவோம். மனசு வரல. நம்ம குடும்பத்துல இருக்கிற உயர் பதவிகள் எல்லாமே நம்ம குடும்பத்துல தான் இருக்குன்னு சொல்லிட்டு திமுக அந்த மக்களும் அந்த அவருக்கு தான் ஓட்ட போட்டு முன்னால நிறுத்துறீங்க. கஷ்டப்பட போறது நீங்க தான். ஆனா இதனால ஒன்னே ஒண்ணு மட்டும்தான், திமுக உதயநிதி அவர்களை முதலமைச்சர் துணை முதல்வராக ஆக்கிறது முதற்கொண்டு இதுக்கு மேல திமுகவின் அழிவு ஆரம்பமாகிவிட்டது. உண்மையாலுமே
அந்த கட்சி எதுக்காக பார்ப்பனைய சிந்தனையோடு எவன் இருக்கிறானோ, தன்னை உயர்ந்தவனாகவும் தாழ்ந்தவனாகவும் எவெல்லாம் கருதுறானோ அவனெல்லாம் ஒழிக்க வேண்டும் என்றுதான் திமுக கட்சி உருவாக்கப்பட்டது. குடும்ப கட்சி அல்லது, ஒரு குடும்பத்தின் கீழே இயங்கக்கூடிய கட்சி அல்ல திமுக. பார்ப்பனிய சிந்தனைகளோடு ஏற்ற தாழ்வு இல்லாமல் எல்லாமே சரிசமமாக இருக்கணும், சமூக நீதியோடு இருக்கணும் உருவாக்கப்பட்ட கட்சி தான் அது. அப்படிதான் இருந்துச்சு. கடந்த ஒரு 20 வருடங்களாக அந்த கட்சியின் நிலைமை திமுகவுக்கு மட்டுமே. ஏன் குடும்ப கட்சின்னு வச்சுட்டு போங்களா? இது எங்கள் குடும்ப கட்சி, யாரும் ஓட்டு போடாதீங்க, நாங்கள் தான் ஆளுன்னு வச்சுட்டு போங்களா? அடுத்தது அண்ணன் திருமாவளவன். கடந்த 40 வருட காலமாக அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு சரி எல்லாத்துக்கும் சரி பண்றாரு. இன்னை வரைக்கும் கூட்டணியில் இருக்காரு. சனாதன தர்மத்தை அந்த ஆளை விட பிஜேபியை எதிர்த்தவன் தமிழ்நாட்டில் யாராவது உண்டா? ஆர் ஆசாவும் சரி அண்ணன் திருமாவளவனும் சரி, இவங்க 2 பேரை தவிர அந்த முற்போக்கு சிந்தனையாளர்னு சொல்லி இது நம்ம பிஜேபியும் சரி சனாதன சக்தியிலையும் எதிர்த்தவங்க யாராவது இருக்காங்களா? இன்னைக்கு அப்படியே பயங்கரமா பேட்டிலாம் கொடுக்குறீங்க. துணை முதல்வர் அண்ணன் அவரு இவருன்னு இவங்க 2 பேரை விடவா சிந்தனையாளராக திரு உதயநிதி அவர்கள் இருந்துருவாங்க? துணை முதல்வர் ஆக்கிட்டீங்க. இது கூட பரவாயில்லையா? உண்மை உதயநிதி எனக்கு முதல்வர் ஆக்கிறது கூட சரி பரவாயில்ல. ஆனால் ஜெயில இருந்து வெளியில வந்த 3ஆம் நாளே மின்சார துறை அமைச்சரும் நம்ம டாஸ்மாக் துறை அமைச்சராகவும் செந்தில் பாலாஜி அவர்கள் பதவி வகிக்கிறார். உண்மையுமே இல்லை, நானும் ஏதாவது பண்ணிட்டு உள்ளே போயிட்டேன். இந்த மாதிரி வந்தால் திமுகவில் பதவி கிடைக்குமான்னு தெரியல. அதுவும் மக்களால் 1.5 கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் அவர்கள் ஒரு கைதியை போயிட்டு அவர் விடுதலை கூட ஆகல, ஜாமீனில் வந்து போயிட்டு நேராக பார்த்து நீங்கள் பெரிய தியாகி, 471 நாள் ஜெயிலில் இருந்துட்டு வந்தீங்க, இந்த மக்களுக்காக போராடி போயிட்டு ஜெயிலில் இருந்துட்டு வந்தீங்க, வாங்கன்னு வரவேற்று உங்களுடைய தியாகம் பெரிய தியாகம். யோ தியாகம்னா என்ன தெரியுமாயா? தியாகம்னா என்னையா? திமுக கட்சிக்கு தியாகம்னா என்ன? வெறியும் போயிட்டு 471 நாள் ஜெயிலில் நீ கொள்ளையடிச்ச பணத்துக்கு அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு உள்ளே இருந்துட்டு வந்த உனக்கு தியாகம்னா என்னன்னு தெரியாமல் போய் அவரை வாழ்த்தி சொல்கிறீங்க. வந்த உடனே பதவி மின்சாரத்துறையும் மதுவிலக்கு துறையும் மது துறையும் அடே வந்த உடனே இந்த 471 நாளில் அந்த விட்ட பணத்தை பிடிச்சிடணும். அவர் அடுத்த 2-3 வருஷம் ஆட்சி முடியறதுக்குள்ள அந்த காசை சம்பாரிச்சுன்னு முக்கியமான துறைகள் எல்லாம் அவர் கொடுத்துருக்கீங்க. ஆனால் இதெல்லாம் கேட்டதுக்கு, இதெல்லாம் சொல்றதுக்கு அவங்க ஒரே ஒரு பாயிண்ட்ல சமூக நீதினா என்னன்னா, செழியன்ற ஒரு எம்எல்ஏவை அமைச்சராக்கிட்டாங்களாம். தாழ்த்தப்பட்டவங்க அமைச்சராக்கிட்டாங்க, உயர்கல்வித்துறை கொடுத்துட்டோம் அப்படின்னு பெருமையா நெஞ்ச பிழுத்திக்கிட்டு சொல்றீங்க. யோ பிஜேபின்னா அங்கே மத்திய அரசில் பண்ணதை எப்படி நம்ம திரௌபதி முர்மு உட்காந்து வச்சு நாங்கள் குடியரசுத் தலைவர் தான் சொல்லிட்டு திரிதாங்களோ, அதே மாதிரி தான் இங்கே ஏதோ சரின்னு சொல்லிட்டு ஒரு எம்எல்ஏ எம்பி அமைச்சர் ஆக்கிட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் பெருமை பிரித்துக்கிறீங்க. உங்களுக்கும் ஓட்டு போட்டு இந்த மக்கள் இல்லை, எதுக்காக ஓட்டு போடுறோம், ஏன் ஓட்டு போடுறோன்னு தெரியாமல் மக்கள் உங்களால் ஓட்டு போட்டு ஒரு குடும்பம் வாழ்வதற்காக ஒரு மாநிலத்தையே முட்டாளாக்கி அந்த முட்டாள் மக்களுடைய வலிகளை உணர்ந்து கொள்ளாமல் உங்கள் குடும்பம் மட்டும்தான் ஏன் சந்தோஷமாக இருந்திருக்கு. இங்கே சமூக நீதினு சொல்கிறீங்க, மக்களுக்கான சமூக நீதிகள் சத்தியமாக இங்கே கிடைக்கவே இல்லை. பாசிசம் தான் இருக்குது. மத்தியில் எப்படி பாசிச பாஜக அந்த மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாசிசம் என்பது திமுக தான். அதிமுகவை விட பாசிசம் என்பது திமுகவில் தான் அதிகமாக இருக்குது. சொல்லிக்கலாம் திமுக சமூக நீதி கட்சின்னு. சமூக நீதி கட்சின்னு வைக்காதீங்க. கருணாநிதி கட்சி, இன்ப நிதி கட்சி, உதயநிதி கட்சின்னு தயவு செஞ்சு வைங்க. திராவிட முன்னேற்ற கழகம் கூட வைக்காதீங்க. ஏன்னு கேட்டால் உங்கள் கட்சியில் எல்லாமே அமைச்சர்களாக பேர் வாங்கிறதுக்கு எடுக்கிறது, நீங்கள் அந்த மாதிரியே வச்சுட்டு போகலாம்ல. அது எதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி? வயிறெல்லாம் எருதியா ஓட்டு போட்ட மக்கள் எல்லாம் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க. துணை முதல்வராக பதவி ஏற்றிருக்கீங்க, என்ன மக்களுக்கு பண்ண போகிறீங்க, எப்படி பண்ண போகிறீங்கன்னு பார்க்க தானே போகிறோம். வாழ்க தமிழ், வளர்க இந்தியா. நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுங்க. நன்றி.